பாருங்க மக்களே, சூப்பரான சோள வேற லெவல் இருந்துச்சு. நீ காலை வச்சுக்காத நவரு. சூப்பராக வேற லெவல் சோள மக்களே பாருங்க, முஸ்லீம் பேசுவாங்க உருது, விஷால் அடிச்ச படம் மருது. இன்னைக்கு நாங்க செய்ய போறோம் முறையான சோள கருது. ஆமா மக்களே பாருங்க, ஆயா வந்து அடுப்புலாம் பற்ற வச்சாங்க, எல்லாமே வந்து ரெடியா இருக்கு. பாருங்க மக்களே, இன்னைக்கு வந்து சோள கருதை முறையா நாங்க வந்து வேவிச்சு சாப்பிட போறோம். ஆமா மக்களே, ஆனா வந்து என்ன ஒண்ணு, மலையில இருக்கும் புகை எங்க மூஞ்சி அடிக்குது எரியா புகை. ஆமா மக்களே பாருங்க, ஏன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அடுப்புக்கு நேராக உட்காருங்க, அதனாலதான். பாருங்க மக்களே, ஐயா ஏன் தம்பி, உன் பேரன் பேரு ஹரி. ஃபர்ஸ்ட் சோள கருது நீ ஒழுங்கா உரி, நாளைக்கு வாங்கிட்டு வந்து தெரியும் எங்களுக்கு கறி வாங்கி வந்து தரேன். நாளைக்கு கறி வாங்கி வந்து தரேன், இங்க ஆக்கி சமைச்சு சாப்பிடும். பாருங்க மக்களே, முறையா இருக்கும் சோள கருது. இன்னைக்கெல்லாம் வந்து இப்போ 10 ரூபாய்க்கு வாங்கினாலே 3 சோள கருது கொடுப்பாங்க. இப்போலாம் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினாலே வெறும் 5 சோள கருது 6 தான் தராங்க சோள கருது. ஏன்னா அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விலைவாசி விற்கிது, காலகட்டமும் மாறிடுச்சு. அந்த காலத்துல விட்டுது 10 ரூபாய்க்கு 4 கருது 5 கருது வாங்கிட்டு வந்தது. இப்பெல்லாம் வந்து அப்படி இப்பெல்லாம் வாங்க முடியாது. அது மாரி எப்படி கொதிக்கும் நீங்களே வந்து பாருங்களேன். பாருங்க வேற லெவலில் கொதிக்கும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஆயா வந்து நெருப்பு வைக்கிறாங்க அடியில். ஐயா ஏன் தம்பி, எனக்கு அடிக்குது எப்படியா கடுப்பு, இவ்வளோதான் 10 வை இப்போ அடுப்பு. சரி பாருங்க மக்களே, இதெல்லாம் வந்து இது வந்து தூக்கி போடலாமா, என்ன பண்ணலாம்? இதை தம்பி அப்படியே ஆட்டுக்கிட்ட கொண்டு போடணும். ஆட்டிட்டு போடணுமா? ஆமா சரி சரி, வெறு வீடு. ஐயா ஐயா, நீ என்ன தெருவே, முட்டையில இருக்கு ஏகப்பட்ட கருவே. ஃபர்ஸ்ட் நீ அடுப்புல ஒழுங்கா வை, ஒரே ஒரு வெறுவு, அப்பதான் நல்லா எரியும். என்ன சொல்றீங்க மக்களே? வெறு வச்சுதான் நல்லா எரியும் அடுப்புல. ஆமா எரியுது தம்பி. எரியுதா? எரியுது, என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. ஆமா இது எரியுது, உனக்கு தெரியல. இதே பாரு, அம்மா வெறும் கிடக்கு வச்சு இப்ப ஏற்பட்டு வர்றான் கம்மனு. அதான் பாரு, பாம்பு கும்பு கிடக்கும் தம்பி. பாம்பு இருக்கா? ஆமா. நல்லா வார்த்தையை சொல்ல மாட்டேன் நீங்க. ஹவுது சூப்பராக வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து சோள கருது வச்சு நிறையா சாப்பிட போகிறோம். நீங்களும் வரணுமா? மகமாங்க, பஸ்ஸுலாம் காசு இல்லை, வாங்க. நீங்களும் உங்கள் ஊர்லேயும் சோள கருது இருந்தால் வாங்கி பேசி சாப்பிடுங்க தம்பி. தம்பின்னு சொல்லக்கூடாது, பசங்களா வாங்கி சாப்பிடுங்க பசங்களா. பேசி மாரி உப்பு போட்டு பேசி சாப்பிடுங்க பசங்களா. சோள கருதுலாம் நல்லது பசங்களா உடம்புக்கு. சோளம் மாவு, சோளம் அரைச்சி மாவு, உப்பு மாவு கட்டிட்டீங்கலாம் பசங்களா. ஆமா பசங்களா. மக்களே வேற லெவலில் இருக்கு இப்போ சோள கருது. ஐயா உப்பு போட்டே இல்லையா? போட்டேன் தம்பி. அட என்னையா செய்யாத தப்பு, வானத்துல இருக்கு மப்பு, இதுல நீ போட்டு இப்போ கொஞ்சோண்டு உப்பு. அப்பா அதில் அடிக்கடி கப்பு கனமா போடக்கூடாது தம்பி, கைக்குமா கைக்கும் தைக்குன்னு சொல்லிட்டு உப்பு கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் அது எடுங்க ஐயா. கொள்ளையில் இருக்குது காடு, லட்சுமி உப்பு ஒழுங்கா போடு. இங்க பாரு தம்பி, மேல அடியில வந்த கருது எப்படி இருக்கு? ஐயா வேவாத கருது எப்படி போறேன்? அடிக்குது காத்து, பசியில தண்ணி கொஞ்சம் ஊத்து, கொஞ்சம் தண்ணி ஊத்து. இதுல வைக்கிட்டா பசிட்டு இப்போ வைக்கிற, அப்பா நல்லா எரியும். சிலிண்டர் எடுப்பா இருந்தா கொஞ்சம் சூப்பரா சீக்கிரம் வந்து வெந்துடும். அதை எடுத்து மூடு தம்பி. மூடா வந்து வந்துருச்சு ஆடு. இதை போட்டு நீ ஒழுங்கா மூடு. பாருங்க மக்கள், சூப்பராக சோள கருது 336 ஃபர்ஸ்ட் மறக்காம சோள கருது வாங்கி சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கும் சோள கருது, சத்தியமாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கிட்ட வாங்க மக்களே, கிட்ட வாங்க, கொஞ்சம் வாங்க, வரலாம் வாங்க மக்கள். இது வந்து பாருங்க, நான் வேற மாதிரி டைப்பு காய வச்சுருக்கேன் பாருங்க, ஊதுறதுக்கு பைப்பு. இந்த பைப்பு எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊதாங்கோழி. அடுப்பு அமிஞ்சு போச்சுன்னா ஊதியே பற்ற வைக்கிறது ஊதாங்கோழி. பார்த்தீங்கன்னா மக்களே, மக்களே பாருங்க, என்னன்னா ஆயா வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ஊர்ல இல்லை, எங்க ஊருக்கு போயிட்டாங்க வெளியூருக்கு. பாருங்க மக்களே, நம்ம விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு விநாயகரே கரைச்சிட்டோம். விநாயகர் வந்து ஆற்றுலையும் சேத்துலையும் எல்லாத்தையும் கரைஞ்சி முடிச்சா விநாயகர். முன்னாடி வந்து இவரெல்லாம் கலரே மாறி இருக்கோம் விநாயகர். ஆயா வந்து விநாயகர் சிலையை கரைக்காமலே எப்படி வச்சுருக்காங்க வீட்டிலே பார்த்தோமா. நான் கேட்டேன் ஆயாட்ட, ஆயா வந்து விநாயகர் சிலையை கரைக்காமல் வச்சுன்னு கேட்டேன். என்னால் வந்து வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு 100 ரூபா போட்டு விநாயகர் வாங்க முடியாது தம்பி, அதனால தான் வாங்கி விநாயகர் அப்படியே வச்சுருக்கேன். இந்த விநாயகர் நான் அடுத்த வருஷமா வச்சுப்பேன், நான் சாகுற வரைக்கும் இந்த விநாயகர் வச்சுப்பேன், என்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆயாவோட கருத்து என்ன சொல்லிட்டு கேட்குவாங்க. சொல்லுங்க, நீங்கள் வந்து ஏன் விநாயகர் சிலையை கரைக்காம வச்சுருக்கீங்க? விநாயகர் சதுர்த்தியே முடிஞ்சிருச்சு,
நீங்க ஏன் வந்து இந்த விநாயகர் சிலையை கரைக்காம வச்சிருக்கீங்க சொல்லுங்க. நான் அந்த சாமியை பாக்குற மாதிரி வச்சிருக்கேன் தம்பி. நான் சாவர வரைக்கும் நான் அதை வச்சுட்டு தான் இருப்பேன் வீட்டுல. நான் கொண்டு விட மாட்டேன், தண்ணியில கொண்டு கரைச்சி விட மாட்டேன். அதனால தான் நான் அதை வச்சிருக்கேன் வீட்லயே. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 100 ரூபா போட்டு வருஷம் வந்து என்னால விநாயகர் சிலை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க. சரி சரி திறந்து பாரு எப்படி இருக்குன்னு. இருந்துச்சா பாரு. பாருங்க மக்களே, வேற நாள் வந்து இது வேவுது பாருங்க. பாருங்க மக்களே, அந்தாண்ட கோழி சாவுது, இங்க வந்து சோழ வேவுது முறையா அடுத்து வேவுது. ஐயா ஐயா வெந்திருக்குமா இல்லையா? வெந்திருக்கும் தம்பி. தோரா கொதிக்குது பாருங்க மக்களே. முறையா வந்து சோள வேலை வந்து வேற நாள் வந்துருச்சு. ஒரு அரை மணி நேரத்துலேயே ஒரு 10 சோள வேலையும் உடைச்சி வேற லெவலில் சூப்பராக ஆயா வந்து நமக்கு வந்து வேவிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்க வாங்க எப்படி இருக்குன்னு. எடுத்து சாப்பிட்டு பாருங்க தம்பி. ஐயா ஏன் தம்பி ஏன் உனக்கு பேடி இல்லை சாடை ஃபஸ்ட்டு சோள வேலை முகத்தோட காட்டை வந்து சாப்பிட்டு வாங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க மக்களே, சூப்பராக வந்து சோள வேலை வந்துருச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பாரு தம்பி, நல்லா இருக்கும் தம்பி. இரு இரு மக்களே, சூப்பராக வந்து வேற லெவலில் சோள வேலை வந்துருச்சு. ஆமாம், இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். மணி ஆகுது, டக்குன்னு பேசி முடியும். சரி போதும் போதும். அவன் தான் அப்படிதான் மக்களே, அவன் ஃப்ரெண்டு தான், அவ்வளோ ஒன்றும் இல்லை. சோள வந்து சூப்பராக வந்துச்சு. ஆயா நீ வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு. எனக்கு வேணாம் தம்பி, நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிடுமா? எனக்கு வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க. சூப்பராக வேற லெவலில் சோள வருது. சரி மக்களே, மறக்காம வந்து ஆயா வீடியோ சும்மா திறமையாக பார்க்கணும்னா நான் சிங்கிளாக சொல்ல மறக்காம ஆயா யூடியூப் சேனல் படிங்க, மறக்காம ஃபாலோ. 336 ரோட்டில் போகும் காரை மறக்காம ஆயா வீடியோ போய் நீ தலைங்கி பாரு. ஆயா தான் அடுத்த சூப்பர் ஸ்டார். ஆமாம் மக்களே, ரோட்டில் போகும் பைக்கே மறக்காம ஆயா வீடியோக்கு நீங்கள் போடுங்க ஒரே ஒரு லைக்கே. சரியா மக்களே? ஆயா ஏன் தம்பி கடைசியாக ஒரு பாய் சொல்லு. ஐயா 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 என் காலைல குதிச்சு முள்ளு, என் வாயில இருக்கு 24 பல்லு. ஃபர்ஸ்ட் நீ அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லு. பாய் பாய். சரி மக்களே, பாய். சரி மக்களா, பாய் பாய். இந்த வீடியோ வழங்குவர் தேவகுமார், பாவம் பாட்டிமா, நம்பால் ராஜ்குமார். சரி மக்களே, பாய் பாய் பாய். அங்கே பாருங்க பாய். நான் அப்புறம் அந்த ஸ்டைலாம் சொல்லலாம் பாய். நெருப்பு தம்பி. ம் நெருப்பு வெறும்லாம் நிறையா கிடக்கு, பிடிச்சிக்கிட்டு ராகி சுத்தமாக எல்லாம் எரிஞ்சிட்டு வந்தாண்டா. வீட்டு வேலை இருந்தால் வீடு கொட்டா கட்டா எல்லாம் பிடிச்சி எரிஞ்சிருந்தா ராத்திரில யார் வந்து பார்க்கறது? ஓ அதுக்கு தான் ஊற்றி அமிச்சியா? அதுக்கு தான் ஊற்றி அமிச்சான். சரி சரிடா, அமி அமி நல்லா அமி. சாகடி அவன் தம்பா ஏதாச்சு. பாருங்க மக்களை, சூப்பராக சோழ வேற வந்துருச்சு. நீங்கள் காலை வச்சுக்காத நவரு. சூப்பராக வேற சோழ சூடாக இருக்காதான் ஒன்று வேற.